சார் இப்போ கமெண்ட்டில் ஒரு கேள்வி வந்திருந்தது. என்ன அப்படின்னா, ஒரு வாடகைக்கு நான் ஒருத்தரை வச்சுருந்தேன். அவரு எனக்கே தெரியாமல் இன்னொருத்தர்ட்ட குத்தகைக்காட்ட விட்டார் வீட்ட. இப்போ கடைசியா நாங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணி, அந்த எனக்கு நான் விட்ட வாடகைக்கு இருந்தவர் சரின்னு சொல்லி அந்த ஏத்துக்கிட்டாரு. ஆனா, அவர்கிட்ட குத்தகை குடுத்து வந்தார் இல்லைங்களா, அவரு இப்போ காலி பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இத எப்படி நம்ம அணுகுறது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் விட்ட ரெண்டல் ப்ராப்பர்ட்டி 2017க்கு அப்புறம் விட்டதா இருந்ததுன்னா, ரெண்டல் அத்தாரிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணணும். tenancy.tn.gov.inல ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, ரெண்டல் அத்தாரிட்டி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். இல்லைனா சிவில் கேஸ் போட்டு வருஷ கணக்கில் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆள்கிட்ட விட்டுருக்கீங்க, அவர் இன்னொருத்தர் விற்றுருக்காரு. அப்போனா அந்த அக்ரிமெண்ட்டே இருக்காது. அக்ரிமெண்ட் ரெண்டாவது உள்ள ஆள்கிட்டே தான் இருக்குமே தவிர, உள்ள ஆள் ஓனர் உங்கள்கிட்ட இருக்காது. ரெண்டாவது வந்தவர் இன்னசென்ட்டாக தான் இருப்பார். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பர்சன் இன்னசென்ட்டான பர்சனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பி இந்த அக்ரிமெண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இல்லைனா எவிக்ஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். எவிக்ஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரெண்டல் அத்தாரிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெண்டல் அத்தாரிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அந்த ரெண்டல் அத்தாரிட்டி எஸ்பெஷலி ஆர்டிஓவாக இருப்பாங்க. ஆர்டிஓ இல்லை கலெக்டரேட்டோட பிஏவாக இருப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில். அந்த டெனன்சி வெப்சைட் நான் சொன்னேன்ல, அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே யார் யார் அத்தாரிட்டின்றது இருக்கும். அவங்கள நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா, கோர்ட்டுக்கு போய் ப்ராசஸ் இழுக்காமல் ஈஸியாக அவங்களாலே பேசி சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்.